ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பேக் டு பேக் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நேற்று இரவுல இருந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வம்பு கேங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இந்த வம்பு கேங் வந்து திடீர்னு பிரிஞ்சிக்கும், திடீர்னு சேர்ந்துக்கும். அன்பு கேங் மாதிரி வந்து ரொம்ப பாசமாக இருக்காது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு காலையிலேயே ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருச்சு வியானாவுக்கும் கெமிக்கும். இன்னைக்கு ஏற்கனவே திவாகருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால இன்னைக்கு ஃபுல்லாக லைவ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தீ பறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன பறக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், சரியா? ஸோ கமருதீனும் பார்வதியும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். பட் அவங்க 2 பேரும் பேசிய கிளாரிட்டிக்கு வந்து பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து எனக்கு ரொம்ப உனக்கு பிடிக்கும், அதனால நான் உன்ட்ட பழகினேன் அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறப்பல அப்போ வந்து உனக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருந்தோம், அதை மீறி வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கு. ரூல்ஸு அப்படின்றதை தாண்டி நம்ம வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஈச் அதர் ஸ்டாண்ட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணோம். பட் நம்ம ஜெயிலில் இருந்தப்போ அது இன்னும் க்ளோஸாக போய் வேறு எங்கேயோ மாதிரி அது ட்ராக் போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒன்று கூட அவ்வளோ பேச மாட்டாங்க. இது வந்து பப்ளிக் மீடியம், என்ன தான் ரொம்ப போட்டு தாலி இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து பேசாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு முடிவு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது கமருதீனுக்கு நல்லது தான். ஏன்னா அங்கே போயிட்டு சும்மா ஹார்னு எழுதுறது, அவகிட்ட போய் கவர் போட்டு சாப்பிடணும்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட 18+ வந்து வெளியே போய் பேசிக்கும். அது வந்து பாதிக்காது, ஓகேவா? ஆனால் இங்கே இந்த பிக் பாஸ் வீட்டில் அது பேசுகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கமருதீன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பார்வதிக்கு இந்த சேம் டைம் பாய் கிளியே பேசுகிறா, ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் இவ்வளோ வீக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி எவனும் பேசிடக்கூடாது. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதிக்கும் இது வந்து பெரிய ஒரு ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 பேருமே இந்த முடிவு எடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நானும் வந்து அதை வரவேற்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான். அடுத்து அரோரா இருக்க பாருங்க. அரோரா இவளுக்கு வந்து கமருதீன் ஒன்று, துஷார் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று கேட்குது. என்ன அப்படின்றீங்களா? அதாவது எக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர் பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது பிரவீன் ராஜோடைய மனைவி வந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் பார்த்தாலே ரொம்ப கடுங்கோவங்காரராக இருக்கான். ஃபோனில் பார்த்துருக்கேன்றான், மெசேஜை பார்க்குறேன்றான், பயமாக இருக்குது, எப்படி தான் அந்த பொண்ணு வாழ்ந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, அதில் அடுத்து வந்து விக்கல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காப்புல, அவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஜாலியாக வச்சிருப்பார் போல் அப்படின்ற மாதிரி 2 பேரையும் வந்து பேசிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீசையை பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி விக்கல் பார்த்தா என்னுடைய எக்ஸ் மாதிரி இருக்குது அவர் நடக்கிற அந்த விதம். அவர் வந்து ஏய் அரோரா அடுத்தா விக்ரமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏம்மா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, வேறு சண்டால சிரிக்கி உயிர் எடுக்கிறாளே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அரோரா பொறுத்த வரைக்கும் உனக்கு துஷார் இருக்கான், கமருதீன் இருக்கான். துஷாரில் நான் கமருதீன் இல்லைன்னா துஷார். திஷா இல்லை நயன்தாரா தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பொண்ணுங்களை ஆம்பளை பொறுக்கி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இது. ஸோ இது வந்து பொறுக்கி தலையுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது பார்க்கறதுக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்த லைவ் வேறு என்ன நடக்குது? சுபிக்ஷாவோட தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காத ஒரு இஷ்யூ இருக்குல்ல, அதுக்கு டாக்டர்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். பட் வந்து அது பார்க்கல, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கூட கேட்டு பார்த்தோம். பட் அது இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே வியானா வந்து இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுறது? சும்மா ஆத்தாடி ஆத்தா போய் தம்பியை பாரு, போய் காதில் வந்து இப்போ நவீன கருவிகள் நிறையா வந்துருச்சு. ஸோ போய் கொஞ்சம் ஜஸ்ட் சர்ச் பண்ணி அந்த பையனுக்கு வந்து முடிச்சு விட்ரு. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா அந்த பையனை பார்த்துக்க முடியாது, அது அப்புறம் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கரெக்டாக வந்து நீ வச்சிரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தட்ஸ் ஓகே, நல்ல அட்வைஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது ஒன்று நடந்துச்சு. அப்புறம் வேறு எதாவது லைவ் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காதுல, சபரியை கூப்பிட்டு வாடா சபரி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு சபரியை செய்கிறான். ஆக்சுவலாக விக்ரம் டேது என்ன பண்ணான்னு தெரியும் உங்களுக்கு? கனியை தூக்கி லெஃப்ட்டில் தீல் பண்ணிட்டு சபரியை தூக்கி ரைட்டில் தீல் பண்ணி பிடிச்சிட்டான், ஓட முடியல. சபரி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலையை சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம இவ்வளோ உயிர் கூட சமைச்சிருப்போம், நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி சீனை போடுவான்ட்டு. அதே மாதிரியே நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக ஆடல, அதனால தான், இல்லாட்டி நாங்கள் நின்றுட்டோம் அப்படின்னா. டேய் நீ எங்கே நின்று, நான் தானே ஒன்று பிடிச்சேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதடா அப்படின்ட்டான் விக்கல் போது. பரவாயில்லையே தைரியம் பேசுகிறானப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதை நான் எதிர்பார்க்கல. விக்கல் வந்து டக்குன்னு வந்துட்டு சபரிக்கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்களாம் ஒரு குரூப் தானே, எதுக்கு பேச போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக விக்ரம் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே இவனுக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தரமான சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கூப்பிட்டு வச்சு அவனையே அசிங்கப்படுத்திட்டான் அப்படிங்கிறது தான்.
ஏன்னா அவன் எல்லாத்துலேயும் அப்படி தான் கிரெடிட் எடுத்துக்கிறான். கிரெடிட்டு எனக்கு வேணும்னா கிரெடிட் எடுத்துப்பான். அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படிங்கிறது நமக்கு சீப்பாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்து தெரியுமா? விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயம் பண்ணுறான். எல்லா இடத்துலையும் சரி ஏதாவது ஒரு க்ளோரிஃபை பண்ணோம் அப்படின்னா சபரி ஏஞ்சி நான் தான் அப்படின்றான். இது வச்சு பரவாயில்ல. அன்பு கேங்க்கு அவன் பார்த்துட்டு பாருங்க. அவன் தம்பி மாதிரி எஃப்ஜேயை பார்த்துக்கிறான். அவன் தங்கச்சி நிஜமாவே மாதிரி நிஜமான தங்கச்சி கூட எவனும் தூங்க வைக்க மாட்டான். நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுட்டு அவளை அப்படியே கை மேலே பட்டுருக்கு. அந்த கையை அப்படியே மெதுவாக அந்த பையை இறக்கி அப்படியே போகிறார். லாலே லாலலா அப்படின்ற மாதிரி. டேய் நீ யார், எப்படிப்பட்டவன், எந்த ஒரு மூதேவி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா உட்காந்து சீனா போட்டுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு நடிக்கிறாங்க. எப்பா ஆஸ்காரை தூக்கி கொடுங்கடா கையில் அப்படின்ற மாதிரி. ஆஸ்காரே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு காரி துப்பிடும். மூஞ்ச பார்த்துட்டு எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. நான் நடிக்கிறது தான்டா, நீ ஓவர் நடிக்கிறே அப்படின்ற மாதிரி காரி துப்பிடும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணுறாங்க சபரி. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியானா கெமி பொறுத்த வரைக்கும் இப்போதான் இந்த அம்மாவுக்கு வந்து யாருமே இல்லாத மாதிரி இருக்கா. கனி இருக்கிறப்ப கனி வந்து எனக்கு எதுவுமே இல்லை, பட் நான் இங்கே இருக்கிறப்ப தனியாக செய்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. வியானா குளிக்க போகிறப்ப சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி எதாவது சொல்லி நான் பண்ணுறேன்ட்டு. இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் முன்னாடி வந்துட்டு இது மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வியானா சைட்லேயும் ஒரு தப்பு இருக்குது. என்ன அப்படின்னா வெளியே இருந்தே எதுவுமே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி இன்வால்வ் உள்ளே வந்துரு. கனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவே தெரியும். உள்ளே எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து கெமிக்கு எதுவுமே தெரியாது. கெமிக்கு வந்து பிளாங்காக இருக்கும். ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஏன் வந்து நான் என்ன பண்ணல, நான் தான் எல்லாம் பண்ணுறேன், இந்த கிச்சனில் நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது. இந்த சைடு கெமி வந்து நான் இப்போ வேலை பார்க்கலையா, நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது. கனி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா அவங்களே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க, நீ வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டான். இங்கே வந்து நம்ம சரிசமமாக பார்க்குறோம், அப்படி தான் இருக்கும் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டா வியானா. அந்த இடத்துல அது நல்லா இருந்துச்சு சரியா. ஏன்னா இவங்க வந்து அப்படியே ஒத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கனியுடைய செல்ல பிள்ளைகள் வராங்க உள்ள. எப்படி எஃப்ஜே பார்வதியார் நடுவில் வந்துட்டு ஆமாம் கரெக்ட் வியானா, நீ கண்ணு கரெக்ட், கெமி பிடிக்காதுல்ல, வியானாவுடைய தப்பையும் சொல்லுங்கள், அப்படியே டக்குன்னு போக முடியாதுல்ல, டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே போகணும், கன்சல்ட் பண்ணி தானே போகணும். சும்மா நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டு இல்லைன்னா அப்புறம் நீங்கள் ரவா கஞ்சி பண்ணுறது பிரச்சனை, நான் சொல்லுவேன் நானே பண்ணிடுறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை கெமிகிட்ட எதிர்றது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இவங்களுக்காக அந்த குரூப் வந்து நிற்கிது. வியானாக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் சரி பார்வதியும் சரி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. இவங்க போகும்போது சொல்லிட்டு போகணும், ப்ளஸ் அதை என்னன்னு பார்த்துட்டு போகணும், சும்மா வந்து போயிடக்கூடாது. அதே மாதிரி வெளியே இருந்து எல்லாத்தையும் வந்து இந்த லைட் ஆன் பண்ணு, கேஸ் ஆஃப் பண்ணியா வந்து ஆன் பண்ணு அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியோட குற்றச்சாட்டு. ஓகே 2 சைட்லையும் ஈக்குவலாக மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா. ஸோ இதில் நம்ம சரி தப்புன்னு சொல்ல முடியாது. நேற்று சுபிக்ஷாவும் வியானாவும் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், க்ரியேட் பண்ணணும் கண்டென்ட்டு, அது இதுவாடா அது கண்டென்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேவலமாக இல்லை உங்களுக்குலாம், இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலை என்னத்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் லைவில் நடந்த விஷயங்கள். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.